வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது லவ்லியான ஒரு ப்ளவுஸ் டிசைன். அதுக்கு நமக்கு தேவை இந்த மாதிரி டியூப்ஸும் கொஞ்சம் பீட்ஸும் வேணும் அண்ட் கொஞ்சம் குந்தன் ஸ்டோன்ஸ். நான் அப்படியே போகிற போக்கில் உங்களுக்கு என்ன மெட்டீரியல்னு காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ட்ரையாங்கிள் மாதிரி டியூப்ஸில் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எல்லாருமே நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு எனக்கு மெசேஜஸ் அழகாக இருக்குன்னு. ஸோ அந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வேறு டிசைன் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டியூப் ஒரு பீட், ஒரு டியூப் ஒரு பீட்னு 3 and 3 எடுத்திருக்கேன் நான். அதை வந்து இப்படி சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஊசியை லாஸ்ட்டாக அந்த மணியோட இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கோக்கும்போது ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப லவ்லி ட்ரையாங்கிள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க, அது பிரிஞ்சிக்காத மாதிரி. சூப்பர். இப்போ நல்லா 2-3 நாட் போட்டுட்டு இந்த மாதிரி நிறையா நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்கிட்ட எல்லோ கலர் கிளாத் எப்போவுமே நான் ஸ்டோரேஜில் வச்சுருப்பேன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. எப்போ எந்த கிளாத்து பீஸ் இருந்தாலும் தூக்கி போடாதீங்க, அதை ஒரு பேக்கில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. எப்போயாவது இந்த டிசைனுக்காவது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாத் இந்த சாரியோட எல்லோ கலரோட கரெக்டாக மேட்ச் ஆகிருந்தது. ஸோ அதுலேருந்து எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ட்ரையாங்கிள்ஸ் நம்ம பண்ண ட்ரையாங்கிளை வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஓரம் ஃபியூஸ் பண்ணிக்கலாம், அதை நம்ம பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 10 ட்ரையாங்கிள்ஸ் கிட்ட பண்ணி வச்சுருக்கேன். ஓரம் எல்லாம் அந்த ஊதுவத்தி வச்சு ஃபியூஸ் பண்ணிங்கன்னா திரும்பி வரவே வராது, பிரிஞ்சு நம்ம வாஷ் பண்ணலாம், நல்ல டியூரபிளாக இருக்கும். இப்போ நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட்லி உங்களோட இஷ்டம் தான். நான் சொல்கிறது ஒன்லி ஐடியாஸ். இந்த மாதிரி டியூப்ஸ் எடுத்துக்கலாம், இந்த ட்ரையாங்கிள்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஐடியா மட்டும் என்கிட்டேருந்து கன்சீவ் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் க்ரியேஷனை அதில் கொடுத்துக்கும் போது உங்களோட சந்தோஷம் வந்து அளவிட முடியாததாக இருக்கும். இப்போ இந்த கிளாத் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி இடம் இங்கே வைக்கலாம் நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஓரமாக க்ளூ அப்ளை பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணும்போது அது ட்ரை ஆனாலுமே க்ளூ நமக்கு தெரியாது வெளியே. அது மட்டும் இல்லை, அதை நம்ம மேலே இந்த டியூப் ட்ரையாங்கிள் வச்சு ஃபிக்ஸ் பண்ணவே சுத்தமாகவே அந்த க்ளூவோட கலர் தெரியாது. ஆக்சுவலி கலரே இல்லை, இருந்தாலும் சில க்ளூ நீங்கள் வாங்குகிற பிராண்டை பொறுத்து மேலே கொஞ்சம் பிளாக்காக தெரிய சான்ஸ் இருக்குது. அதுவுமே இந்த டியூப் வந்து மறைச்சிக்கும். ஸோ டியூப்பையுமே இப்போ நான் ஓரம் 3 ends வந்து கம் போட்டு ஒட்டியிருக்கேன். இது ஆக்சுவலி பின்னாடி ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு டென்ஷன் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ ஒட்டுறோம், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஃப்ரேம்டு குந்தன் ஸ்டோன்ஸ் கொஞ்சமும், அது இல்லாமல் கொஞ்சம் டியூப்ஸும் எடுத்திருக்கேன். இது வந்து கோல்டனும் பிளாக்கும் மிக்ஸ் ஆன மாதிரி டியூப்ஸு. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இப்போ எல்லா ஷாப்ஸ்லையுமே கிடைக்குது. உங்களுக்கு 10 grams 30 rupees சம்திங் லைக் தட் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்குதானே. ஸோ இது வாங்கிட்டு இதை வந்து வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி ஒர்க் பண்ண போகிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த கார்னர்ஸ்லாம் நடுவில் ஒரு குந்தன் ஸ்டோனும் 2 பக்கம் 2 டியூபும் வச்சு நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். நான் ஆக்சுவலி 2-3 அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணேன் உங்களுக்கு வீடியோ ஃபைனலாக ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் இந்த அரேஞ்ச்மெண்ட் ரொம்பவே அழகாக இருந்ததுனால இதை ஃபைனல் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதுதான் உங்ககிட்ட நான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறது. பட் பண்ணின 3 நாளுமே நல்லா தான் இருந்தது. பட் அது வேறு ஏதாவது வீடியோஸில் வேறு மெட்டீரியல்ஸோடு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது இந்த டிசைனுக்கு, இந்த சாரியில் இருக்க பிரிண்ட்ஸுக்கு ரொம்ப அழகாக மேட்ச் ஆகிருந்தது. ஸோ இந்த மாதிரி சாரியோட டிசைனை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நியூ ஐடியா வந்து மைண்டில் வரும். அதை அப்படியே நம்ம லைவாக கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி 3 sides பண்ணிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறமா நடுவில் 3 ஸ்டோன்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறேன். இதில் எதெல்லாம் ஒட்டணும் எதெல்லாம் தைக்கணுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த டியூப்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிடலாம், பெரிய டியூப் சின்ன டியூப் எல்லாமே. பட் ஃப்ரேம்டு ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி தான் ஆகணும். இப்போல்லாம் தான் அந்த B7000 கம் வருது இல்லையா, இந்த ஆரி ஒர்க்லலாம் ஒட்டுவாங்களே, அது ஒட்டினீங்கன்னா மிஷின்லேயே போட்டாலுமே உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி பெர்மனெண்ட்டாக ஒட்டுற ஸ்டோன்ஸ் இருந்தால் நம்ம அந்த க்ளூவில் வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்னரில் எண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி 3 டியூப் வச்சுருந்தேன். அது லுக் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல் இருந்தது. அதுக்கப்புறமா என்கிட்ட குட்டி குட்டியாக கொஞ்சம் பீட்ஸ் இருக்குது பிளாக் கலரில். ஏன்னா சாரியில் வந்து நல்ல டென்ஸ் பிளாக்கில் டிசைன் இருந்ததுனால இதுலேயும் அந்த டச் கொடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ இந்த குட்டி பீட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த டியூப்ஸ் வச்சோம் இல்லையா எண்டில் பிளாக் டியூப்ஸ், அதோட எண்டில் எல்லாமே வந்து இந்த மாதிரி அதை லாக் பண்ணுற மாதிரி இப்போ வைக்கிறேன். நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஆக்சுவலி பிளாக் த்ரெட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணினது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக அழகாக இருக்கும். அது வச்ச உடனே இன்னும் ஹைலைட் ஆகிடுச்சு டிசைன். அது வரைக்கும் கொஞ்சம் லைட் கலரில் எல்லோ அண்ட் கோல்டு இருந்தது. இந்த பிளாக் எண்டில் வச்சதும் என்னமா அதை ஹைலைட் பண்ணியிருக்கு பாருங்கள். இப்போது ஒயிட் கலர் த்ரெட் எடுத்து டியூப்ல, ஏன்னா டியூப் வந்து கொஞ்சம் அது கிளாஸி டியூபுங்கிறதுனால ஒயிட் த்ரெட் போடும்போது அது இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதை வந்து அழகாக அது கூட வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. மற்றதெல்லாம் பிளாக் த்ரெட் வச்சு பண்ணிவிட்டு ஓரம் இருக்கிறது இந்த லாங் டியூப்பை ஞாபகமாக ஒயிட் த்ரெட் வச்சு தான் பண்ணணும். இப்போது ஃபினிஷ் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு அஃப்கோர்ஸ் சூப்பர்ப் டெரகோட்டா ஜுவல்லரி ஃபர்ஸ்ட் கிளாஸாக மேட்ச் ஆகிருந்தது. அண்ட் ரொம்ப ட்ரெண்டியான கம்மல், அதுக்கு கம்மலும் பாருங்கள், உங்களுக்கு க்ளோஸ்அப் பண்ணுறேன். ஸோ அது பிளாக் டாட்ஸ் வச்சு எல்லோ பிளாக் சில்வரில் இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி ட்ரெஸ்ஸஸ் ஆர் குட் வென் யூ வியர் இட் வித் அ பியூட்டிஃபுல் ஜுவல்லரி. வித்தவுட் ஜுவல்லரி வித் ஜுவல்லரி பாருங்கள், இந்த சாரியோட பியூட்டி வந்து ஒரு 5 times வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்களும் ஃபுல் டே எனர்ஜெட்டிக்காக அந்த நம்ம ஒரு நல்ல குட் லுக்கிங்கில் இருக்கோங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸோடு அன்றைக்கி ஃபுல்லாக சுற்றுவோம், வேலையெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக முடியும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும் நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிங்கனாலே. ஸோ சூப்பர் காட்டன் சாரீ, ரொம்ப ஒரு ரீசனபிள் ரேட் சாரீ தான் இதெல்லாம். அதுக்கு லவ்லியான டிசைன்ஸ், அந்த டிசைன்ஸை கொடுக்க உங்கள் ரோலி மேம் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வேறு டிசைனில் ப்ளவுசஸ் போட்டுட்டு போகலாம். பட் சண்டேனா அதுக்கான உங்கள் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அது பண்ணுறதுக்கு. அண்ட் மறக்காமல் ஜுவல்லரி இதர் காஸ்ட்லி ஆர் சீப் ஒரு மேட்சிங் ஜுவல்லரி வாங்கிடுங்க. அது ஒரு ஹாபியாக வச்சுக்கோங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா டைமும் உழைக்கிறோம். ஸோ நமக்குன்னு நம்ம ஆசையாக பண்ணிக்கிறது நம்மளோட ட்ரெஸ்ஸிங். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், மணி ஸ்பெண்ட் பண்ணுவோம். தயங்காதீங்க. என்ஜாய் யுவர் டேஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். பாய்.